ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிறீங்களா? நானும் நேற்று வீடியோ போட்டு பார்த்தேங்க. அந்த ஃபோனில் சுத்தமாகவே சவுண்டே வரலைங்களா, அதனால நான் அந்த வீடியோவே போடலிங்க. சவுண்டே வராமல் அதை போட்டு என்னங்க பண்ணுறது? அதான் சரி, இப்போ தான் இவங்க அப்பா ஃபோன் கிடச்சிதுங்க. அதுக்குள்ளே எங்கேயோ வேலை இருக்குது நாங்கன்னு போய் பார்த்து வர போயிட்டாங்க. இப்போ தான் வந்தாங்க. நீ சாப்பிட்டு கிளம்புறக்குள்ளார ஒரு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்குறேங்க. எல்லோரும் நாய்க்குட்டியை திட்டுறாங்க. அதுக்கு எதுவுமே தெரியாதல்லங்க. அந்த குட்டி நாய்களெல்லாம் ரோட்டில் திரியுது, அந்த நாய்களெல்லாம் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேணுங்க. அது வேணும்னு எதுவும் செய்ய போகிறதில்ல. குழந்தைகளுக்கு பாதிப்பு வருதுன்னு எல்லோரும் அந்த நாயை தான் திட்டுறீங்க. ஏங்க, அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தானே. அதுக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுல்ல. ரோட்டு நாயின்னு அவ்வளோ ஒரு இதாக எல்லோரும் இழிவாக பேசுகிறீங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க எடுத்து வளர்த்துனா ரோட்டு நாயே இருக்காதுங்களே. என்ன தம்பி, டேங்க்கில் தண்ணி இருக்குமே இல்லையா? இருங்க, கொண்டு வர. நான் எப்படி தம்பி இந்த சந்தில் போட்டு? ஆமாம், நான் இதில் போகவே முடியாது தம்பி. வழியே இல்லை, துவைக்கிறதும் இருக்குது. கொஞ்சம் காரம் முன்னாடி தள்ளி நிறுத்து. அந்த பக்கமே ஓரக்கு வழி இல்லைங்க. சுவிட்சு பாருங்க, அங்கே தான் இருக்குது. அங்கே போய் போடணும். போகிறக்கே இடம் இல்லை. நீ தான் போடணும் தம்பி. நம்ம ஒரு வீடியோ போடலாங்கும் போதாங்க நம்மளுக்கு 1008 வேலை வருது. வீட்டுக்கு ஒருத்தவங்க எடுத்து ஒவ்வொரு நாய்க்குட்டியும் ஒவ்வொருத்தவங்க எடுத்து வளர்த்துனாங்கன்னா ரோட்டு நாயே இருக்காதுங்க. இந்தாங்க, சும்மா ரோட்டு நாயை அது இருக்கக்கூடாது, அதனால் பிரச்சனை வருதுன்னா எல்லோரும் ஆளுக்கு ஒன்று எடுத்து வளர்த்துங்களே. ஏன் வளர்த்த மாட்டேங்கிறீங்க? காசு போட்டு வாங்கி வளர்த்துறீங்க. அந்த நாய்க்குட்டிக்காக அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. இதே இந்த நாய்க்குட்டியிலெல்லாம் ஏன் எடுத்து வளர்த்த மாட்டேங்கிறீங்க? வளர்த்துனீங்கன்னா எதுக்குங்க ரோட்டு நாய் இருக்க போகுது? இந்த தம்பி சாவி. என்னத்தை போட்டு விடுற தம்பி? இந்த எங்கேயே முன்னாடி தள்ளி நிறுத்துறியா? இங்கே பாருங்க, புது வரவு கழுவிட்டு இருக்கிறானுங்க பையன். கழுவுனோடனே நான் வீடியோ போடுறேங்க, பார்த்து. இங்கே வண்டி வேறு நின்றுட்டு இருந்தது. அந்த பக்கம் போகிறதுக்கு எனக்கு வழி இருக்குதா? எல்லாம் இந்த கம்பி நீட்டிகிட்டு இருக்குது தம்பி. கம்பி நீட்டிகிட்டு இருக்குது. இருந்தாலும் நீ எவ்வளோ தள்ளி வந்தாலும் எனக்கு போகிற வழியில் அந்த சைடு தான் நான் போகணும். என்னோட சைஸுக்கு போக முடியுமா? எங்கே தள்ளு. இட்டியோட பெட்டு வேற. ஏன் காருக்கு முன்னாடி நான் தள்ளிக்கிட்டு போகும்போது போயிடுச்சுன்னா என்ன தம்பி பண்ணுறது? இந்த கட்டல் எடுத்து அந்த சந்து சுத்தம் பண்ணி போடணும். போட்டாச்சு. நான் தள்ளிக்கிட்டு போகும்போது கார் முன்னாடி ஓடக்கூடாது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, கட்டல் கால் வயிற்றுலையே குத்துது. அவ்வளோதானப்பா என்னோட வேலை. ரைட்டு. ப்ளீஸுங்க, ரோட்டு நாய் அது இதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான்லாம் அந்த குட்டி தாங்க வளர்த்துறேங்க. பசங்க வேறு நாய்க்குட்டி வாங்கிட்டு வர்றேன்னு சொன்னால் கூட வேண்டான்னு. இந்த குழந்தைகளுக்கு தாங்க நம்ம ஒரு குடும்பம் வேணும். அவங்களுக்கெல்லாம் பணக்காரவங்க இருக்கிறாங்க வாங்கி அதை வளர்த்துருக்கு. எனக்கு இவ்வளோ வசதியாக இருக்கிறவங்க அவ்வளோ காசு போட்டு நாய் வாங்குறீங்களே. இந்த மாதிரி ஒரு 2 குழந்தைகளை எடுத்து வளர்த்துங்களேன், உங்களுக்கு புண்ணியமாக போகட்டு. ரோட்டில் குட்டி இருக்குதுன்னா அதுக்கு வீடு இல்லை, வேறு எங்கே போகாது, ரோட்டில் தான் இருக்கும்.
தயவு செஞ்சு அந்த குட்டிகளையெல்லாம் வந்து கவர்மெண்ட் எடுத்து அதை நல்ல முறையாக பராமரிக்கணும். அதுக்கு தேவையான உணவு எல்லாமே கொடுத்து அதை நல்லபடியாக பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை இருக்காது. அப்புறம் வீட்டுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக எடுத்து ரோட்டு நாயின்னு சொல்கிறீங்கள, அவங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குட்டியை எடுத்து வளங்க. ரோட்டு நாய் இருக்காது, யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. நான் சாயங்காலம் பேசுகிறேங்க. நல்லா நான் இப்போ பேசலாம்னா இவங்க அப்பா வேறு வேலைக்கு ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. நீ சாப்பிட்டு முடிச்சோன்னே இப்போ உனக்கு கொடும்பாங்க. நான் அதுக்குள்ளார அப்லோட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்க, பாய். நான் சாயங்காலம் நல்லா வீடியோ நிறையா பேசணுங்க நாய்க்குட்டிகளை பற்றி. நான் அப்புறம் பேசுகிறேங்க. ஓகேங்க, பாய்.